இவர் பேர் தான் உசேன். டெய்லி நம்மளை டபாச்சிக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு இன்டர்வியூ தரேன். உசேன் இல்லைங்க, ஒரு நிமிஷம். நீங்கள் அந்த வேலையெல்லாம் இது என்ன வேலை நடக்குது இப்போ, அதை சொல்லுங்கள் எனக்கு. கேமரா பார்த்து சொல்லுங்கள். கேமரா வர பார்த்து சொல்லுங்க சார். என்ன வேலை? உங்கள் டெரஸ் வந்து ஸ்லாப் வந்து வீக்காக இருந்து கிராக் அதிகமான தண்ணி லீக்கேஜ் ஆகிடுச்சு உள்ளார. இல்லை நீங்கள் இது பாருங்கள். என்ன பாருங்க. உங்கள் ஸ்லாப் ஓகே. உங்கள் ஸ்லாப் ரொம்ப டேமேஜ். எப்படி டேமேஜ்னா ஃபர்தர் நீங்கள் வந்து ஸ்லாப் போட்டதுக்கப்புறம் மேலே ஸ்கிடு போட்டிங்க இல்லையா, அந்த ஸ்கிடில் கிராக் அதிகமாக இருந்தது. இல்லை இது என்னோட பில்டிங் இல்லை, யார் பில்டிங்கோ அப்படி சொல்லுங்கள். பில்டிங் இது. இந்த பில்டிங்கில் ஸ்லாப் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததால தண்ணி ஆகிடுச்சு. சீலிங்குள்ளே ஃபுல்லாக சொட்டாக இருந்துச்சு. ஓகே. மழை டைமில் சரி. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து கிராக் அதிகமாக இருந்தது. ஓகே. அந்த கிராக் வழியாக தண்ணி ஆகிடுச்சு கீழே இருந்தது. ஓகே. அதுக்கு இந்த மதர் ஸ்லாபும் வீக்காக இருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மேலே போட்ட ஸ்கிடு ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டு ஓகே மதர் ஸ்லாபில் அந்த கிராக் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஓகே தேவையான இடத்துல வந்து லூஸாக அந்த காங்கிரட்லாம் உடச்சி எடுத்துட்டு. நீங்கள் ஸ்கிட்னு சொல்கிறது அந்த சுருக்கி மாதிரி ஒரு லேயர் போட்டிருந்தாங்க, அந்த லேயரை உடச்சி எடுத்துட்டீங்க. சுருக்கி அது சுருக்கி ஃபுல்லாக எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஸ்லாப் அதை எப்படி எடுத்தீங்க? பிரேக் பண்ணி தான். எப்படி பிரேக் பண்ணீங்க? பிரேக்கர் போட்டு, ஹேண்ட் பிரேக்கர் போட்டு உடச்சி தான் உடச்சி ஓகே க்ளீன் பண்ணிவிட்டு. சரி. அது வந்து கிராக்லாம் செக் பண்ணிட்டு கிராக்லாம் ஃபில் பண்ணுறோம். ஓகே. லூஸாக இருந்த காங்கிரட்டை ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே மைக்ரோ காங்கிரட் என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு. ஓகே. அதுக்கு மேலே டாக்டர் ஃபிக்ஸிட்டில் ஓகே பிடிஃபின் 2Kன்னு சொல்லிட்டு 2 பாண்ட் சிஸ்டம் இருக்குது. சரி சரி. 2 பாண்ட் சிஸ்டத்தை நான் பண்ணுறேன். மேலே வந்து 3 கோட் அப்ளை பண்ணுறோம். ஓகே. இது மதர் ஸ்லாப் மேலே. ஓகே. அப்ளை பண்ணிவிட்டு. அப்போ நடுவில் ஏதாவது மழை வந்துச்சா? மழை எதுவும் வரல. மழை வந்துச்சு. அப்போ லீக்கேஜ் இருந்தது. டெமாலிஷன் பண்ணும்போது மழை வந்தது இல்லையா, அதனால வந்து லீக்கேஜ் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், பேக் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு சரி பிடிஃபின் 2K அப்ளை பண்ணிட்டோம். ஓகே. அப்ளை பண்ணிட்டோம். பிடிஃபின் 2K அப்படிங்கிறது இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிடிஃபின் 2Kன்றது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட். அது ஏஜென்ட். ஆமா, அது ஏஜென்ட். ஓகே. அது ஃபுல்லாவே நான் பண்ண பிரஷ் கோட்ல ஃபுல்லா அப்ளை பண்றோம். எத்தனை கோட் அட்டர் பண்ணீங்க? 2 கோட் பிடிஃபின் 2K. அது போதுமா? ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா SPR கோட்டிங் ஒன்று பண்றோம். ஓகே. இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் ஃபில் பண்றதுக்காக SPR கோட்டிங் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேல பிடிஃபின் 2Kங்கிறது 2 கோட் நான் பண்றேன், நம்ம அப்ளை பண்றோம். சரி. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் அது ட்ரை பண்றது விடுறோம். நல்லா காஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா சரி நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஓகே லீக்கேஜ் எதுவும் செக் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த பிடிஃபின் 2K போட்டு அந்த 2 கோட்டர் இது பண்ணிட்டீங்க. ஒரு நாள் ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி விடுறீங்க, செக் பண்றோம். இது வரைக்கும் எதுவும் லீக்கேஜ் இல்லை. மதர் ஸ்லாப் மேலே இப்போ தண்ணி விடுறீங்க. ஆமா. இப்போ அந்த தண்ணி ஒரு 2 நாளைக்கு நிற்கணும். 3 நாளைக்கு நிற்கணும். அதில் தண்ணி இறங்குச்சுன்னா என்ன பண்ணுறது? இறங்கலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம் எங்கே இருங்க. இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. 100% வாய்ப்பே இல்லை. ரைட்டு. அப்படி பார்த்தா இறங்குதுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் அட்ரஸ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். நம்ம பேக் பண்ணிட்டு மேலே நம்ம மடி சுருக்கி காங்கிரட் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க. சொல்யூஷன் தேவைப்படாது. ஓகே. தேவைப்பட்டுச்சுன்னா சின்ன சொல்யூஷன் எனக்கு தேவைப்படும். ஓகே. அதை பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம சுருக்கி மெத்தடில் ஓகே ஒரு ஸ்கிட் காங்கிரட் ஓகே போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். கான்கிரீட் போட்டு முடிச்ச பின்னாடி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எம்சாண்ட் யூஸ் பண்ணி ஸ்கிட் காங்கிரட் போடுறதால மேலே வந்து ரூஃப் சீல் மெத்தடில் ஒரு சின்ன வாட்டர் ப்ரூஃபிங் மேலே மறுபடியும் பண்ணுறோம். இதுக்குன்னா ஃபர்தராக மறுபடியும் இந்த எம்சாண்ட் போட்டு வேலை செய்யறதால கிராக் வரதான் செய்யும். ஓகே. அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்காக சரி நம்ம என்ன பண்ணுறோம், காங்கிரட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேலே என்ன ஃபைபர் மெஷ் லே பண்ணி சரி அது மேலே 2 கோட்டிங் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகே. பண்ணும்போது ஃபர்தராக 24 ஹவர்ஸ் அப்புறம் என்னதான் மழை பெஞ்சாலும் என்ன நடந்தாலும் ஓகே லீக்கேஜும் வராது, கிராக் ஃபர்தராக என்ன பண்ணாது சரி வராது. இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா? 1450 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பண்ணுற இந்த எல்லா ஒர்க்குக்கும் என்ன பட்ஜெட் ஆகும்? அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? உடச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா 116 கிட்டத்தட்ட 160 ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 160 ரூபாயிலிருந்து 170 ரூபா வரைக்கும் வரும். 170 ரூபா வரும். ஓகே. 60 to 70. சரி. கண்டிஷனாக பொறுத்து ஸ்லாப் ரொம்ப மோசமாக இருக்கும்போது ஓகே நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே ஓகே. நீட்டாக இருந்ததுன்னா 160 ரூபா முடிச்சு. கேரண்டி வாரண்டி எவ்வளோ நாளைக்கு? இது 5 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 2016 வேலை செஞ்சுருக்கேன். சரி சரி. அந்த பில்டிங் இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கம்பெனி கொடுத்தது 5 இயர்ஸ். ஓகே. 8 வருஷத்துக்கு மேலே போகுது. எந்த ப்ராப்ளமும் இதுக்கு வந்ததில்லை. ஃபர்தராக மெயின்டெனன்ஸ் இதுக்கு எப்படி பண்ணுவாங்க? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மேலே வந்து அந்த ரூஃப் சீல் பண்ணணும். கிராக் இருக்கான்னு பார்க்கணும். கிராக் இருந்ததுன்னா நான் ஃபில் பண்ணிட்டு ஓகே. இல்லை கிராக்கே வராது வாய்ப்பு இல்லை. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு மேலே ஒரு கோட்டிங் பண்ணுறது பெட்டர். அந்த சர்வீஸே நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா மதர் ஸ்லாபுக்கோ இப்போ வந்து எல்லாமே வந்து எம்சாண்ட் யூஸ் பண்ணுறதால ஓகே பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். ரிவர் சாண்டாக தான் இந்த பிரச்சனை வரும். எம்சாண்ட் தண்ணி அப்சர்வ் பண்ணாது. ஓகே. ஸோ அது ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி சரி வருது இப்போலாம். ஓகே ஓகே.
சரி பண்ணிடுவோம். சரி பண்ணக்கூடியனா கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி தான் சரி பண்ண முடியும். சார் நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க? என் பேர் உசைன். ஆக்சுவலாக வந்து என் பேர் உசைன். பேசிக்கலி சிவில் இன்ஜினியர், வாட்டர் டாக்டர் ஃபிசிக்கல் ஆத்தரைஸ்டு. ஓகே. 7 to 8 இயர்ஸாக கோயம்புத்தூர் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறேன். சென்னையை தவிர்த்து போகிறது, சென்னை மட்டும் போகிறது கிடையாது. ஓகே. மற்ற ஃபுல்லாகவே இப்போ பிஸி தான். இங்கேயே உங்களுக்கு சரியாக இருக்கனால மெட்ராஸ் பக்கம் போகிறதில்ல. எந்தெந்த ஊர்லாம் பண்ணியிருக்கீங்க? இப்போ பார்த்தோன்னா சாத்தூர், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, சேலம், விருத்தாச்சலம், திட்டக்குடி, சிதம்பரம். ஓகே. அப்புறம் கடைசியில் இப்போ திண்டுக்கல்லில் பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. ஓகே. கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே நம்ம பிஸி தான். உங்கள் பேஸ் இப்போ கோயம்புத்தூரில் தான் வச்சுருக்கீங்க. இங்கேருந்து உங்களோட ஸ்டாஃப் வந்து எல்லா இடத்துல போய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போய் ஸ்டே பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் இதை தவிர வேறு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்ஸிமம் வாட்டர் ப்ரூஃபிங் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சிவில் ஒர்க். சிவில் ஒர்க் தான். பெயிண்டிங் ஒர்க். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பெயிண்டிங் வந்துடும். பெயிண்டிங்கோட சேர்ந்து பெயிண்டிங்லாம் உள்ள வந்துடும். பாத்ரூம் லீக்கேஜ், பாத்ரூம் வேப்பாசி, வாட்டர் டேங்க் லீக்கேஜ். ஓகே. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான். ஓ, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையானது என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிடுறோம். மெயினாக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே, பாத்ரூம், ஸ்விம்மிங் பூல், வாட்டர் டேங்க். ஸ்விம்மிங் பூல், வாட்டர் டேங்க் எங்கெல்லாம் தண்ணி ஸ்டோர் ஆகுதோ அங்கெல்லாம் லீக்கேஜ் வருதுங்க இல்லையா, அதெல்லாம் என்ன தான் கூப்பிடுவாங்க. அதிகமாக இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9786815483. முதல்ல இந்த மெதுவாக சொல்லுங்கள். 9786815483. ஆஃபீஸே கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது? சரவணம்பட்டி. சரவணம்பட்டி. ஓகே சார், நன்றி. மக்கள் தொடர்பு கொள்வாங்க உங்களுக்கு.